அச்சத்தை போக்கி ஆயுளையும் செல்வத்தையும் அள்ளிக் கொடுக்கும் காலபைரவர். இன்று மகா காலபைரவாஷ்டமி. எப்படி வழிபடணும்? பலன்கள் என்ன தெரியுமா? சிவனோட உக்கிரமான வடிவம், காலத்தை நிர்ணயிக்கும் கடவுள், அவர்தான் காலபைரவர். நமக்கு வரக்கூடிய துன்பங்களை மாற்றி அமைப்பவர். இந்த ஆண்டு 2025 மகா காலபைரவாஷ்டமி இன்று நவம்பர் 12 அனுஷ்டிக்கப்படுகிறது. பிரம்மாவின் 5வது தலையை வெட்டி சிவபெருமான் காலபைரவரா தவமிருந்த நாள் இது. அதனால்தான் தேய்பிறை அஷ்டமி என்றாலே காலபைரவர் வழிபாடுதான் எல்லாருக்கும் நினைவுக்கு வரும். தீய சக்திகள், எதிரிகள், பயம் இதெல்லாம் நீங்கணும்னா காலபைரவாஷ்டமி விரதம் இருக்கணும்னு நம் வேதங்கள் சொல்லுது. காலபைரவரை வணங்கினா அச்சமற்றவராகி மனதிலிருந்து எல்லாவித பயங்களும் நீங்கும் என்பது நம்பிக்கை. அதிகாலையில் குளித்து விரதம் ஆரம்பித்து பழங்கள், பால் மட்டுமே உட்கொள்ளலாம். அன்று முழுவதும் முன்னோர்களை நினைத்து வழிபடுவது ரொம்பவே விசேஷம். முக்கியமான விஷயம், காலையில் சிவபெருமானையும் மாலை, அதாவது சூரிய அஸ்தமன நேரத்தில் பைரவரையும் வழிபடுவதுதான் நல்ல பலனை கொடுக்கும். உளுந்த வடை மாலை, எலுமிச்சை மாலை, செவ்வரளி பூ மாலையை சிவன் கோவில்ல உள்ள காலபைரவருக்கு அணிவித்து கடுகு எண்ணெய், கருப்பு எள்ளு போட்டு விளக்கு போடுங்க. அதோடு கருப்பு நாய்களுக்கு உணவளித்தால் எதிர்ப்புகளை ஜெயிக்கலாம். காலையில் வணங்கினால் நோய் நீங்கும், மாலையில் வணங்க பாவம் விலகும், அர்த்த சாமத்தில் வணங்கினால் மனச்சாந்தி, கல்வியில் தேர்ச்சி, வளமான வாழ்வு கிடைக்கும். இன்று தவறாமல் காலபைரவரை வழிபட்டு எல்லா நற்பலன்களையும் பெறுங்கள். இந்த தகவலை மற்ற நண்பர்களுக்கும் பகிருங்கள்.